ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு. ரொம்ப நாளாக ஃபுட்டோட ரெசிபி வீடியோஸ் மட்டுமே தான் போட்டுட்ருந்தோம். அது வந்து எனக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அது பெருசாக ரீச்சுமே இல்லை. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி எடுக்கலான்ட்டு மார்னிங் வந்துட்டு அந்த வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஒரு 7 மணி ஆயுமே குளிர் வந்து விடவே இல்லை. ஸோ பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து அதெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ள கிச்சனில் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெசல் வாஷ் பண்ணல. ஸோ க்ளீனிங் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இங்கே வந்து பேக்கெட் பால் வந்துட்டு செட் ஆகாது எங்களுக்கு. ஸோ சொசைட்டி போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எப்போவுமே அப்பா தான் போவாங்க. இன்றைக்கி வந்து நானும் தங்கச்சியும் வந்துட்டு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு கிளம்ப வந்து ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அவருக்கு வந்து போனோம். ஸோ ஒரு 7 o'clock போலலாம் அப்பா வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து 2, 3 செடி வச்சுருக்காங்க. பெருசாலாம் எதுவும் இல்லை. தக்காளி செடி, கருவேப்பிலை செடி, மிளகா செடி அந்த மாதிரி தான் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ மார்னிங் அப்படியே அது கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாலாம் அம்மா வந்து அப்படியே பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் அம்மா பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கான ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.